உறவுகளே இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது வாரமா வீக்லி ஹெல்த்தி மீல் பிளான் வந்து போட்டுருக்கோம். ஏற்கனவே 2 வாரம் வந்து போட்டுருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேருக்கும் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏன் பிளான் பண்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிளான் பண்ணா தான் நம்மளுக்கு வந்து ஒரு பட்ஜெட்குள்ள ஹெல்த்தியா வந்து நம்ம சாப்பிட முடியும். நம்ம டெய்லி நம்மளோட பெரிய டென்ஷன் என்ன? என்னடா சமைக்கிறதுன்றது தான். நம்ம இப்படி பிளான் பண்ணி நம்ம ஒரு நோட்ஸ் மாரி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் மேல எங்கேயோ ஒட்டி வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம அது இல்லாம அதுக்கேத்த பொருள் வாங்கிட்டு வந்து சமைப்போம். நெறைய பொருள் வந்து வேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் இந்த மாரி பட்ஜெட், இந்த மாரி பிளான். உங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 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 பிளான்ல உங்களுக்கு நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ, அத நீங்க ஆல்டர்னேட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் சிம்பிளா தான் பிளான் பண்ணுவேன். ஏன் அப்டின்னா, சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நம்மளுக்கு லீவா இருக்கும். இல்ல சண்டே லீவா இருக்கும். நம்ம மண்டே செய்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ வந்து கருப்பு உளுந்து கஞ்சி, நீங்க சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இத குடுத்து பழகிட்டீங்கன்னா, அவங்களும் குடிச்சுருவாங்க. சிம்பிளா, ஹெல்த்தியா, ஃபில்லிங்கா இருக்கும் கருப்பு உளுந்து கஞ்சி. ஸோ நீங்க குடுத்து பழகிடுங்க இப்போத்துலருந்தே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து நம்ம எவ்வளோ வந்து வெஜிடபிள்ஸுக்கும் செலவு பண்ணோன்றது இந்த வீடியோ வந்து எண்ட்ல சொல்லலான்ட்டு இருக்கு. பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதினா கொத்தமல்லி புலாவ். அதாவது புதினா கொத்தமல்லி வந்து ரொம்ப நல்லது நமக்கு. ஸோ அந்த மாதிரி புலாவ் மாரி எடுத்துக்கலாம். ஒன் பாட் ரெசிபி அந்த மாரி செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வேக வச்ச முட்டை. சரிங்களா? அந்த புதினா கொத்தமல்லி வந்து சில பேருக்கு பிடிக்காது அப்டின்னா, தேங்காய் பால் சாதம் அந்த மாரி கூட ஒன் பாட் ரெசிபி ட்ரை பண்ணலாம். ஸோ ஆனா நான் இப்ப தேங்காய் பால் சாதம் செய்ய மாட்டேன். ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு. பதிலா எனக்கு புதினா கொத்தமல்லியே போதும். ஸோ நான் அந்த மாரி செஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு வந்து பருப்பு அடை தோசை, கார சட்னி இல்ல தேங்காய் சட்னி எது உங்களுக்கு பிடிக்குமோ அது மாரி போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பருப்பு அடையில வந்து எல்லா பருப்பும் போட்டு செய்றனால ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஸோ, நீங்க வந்து என்னென்ன பருப்பு போடுவேன்னா, உளுந்து, பச்சை பயிறு, கடலை பருப்பு, துவரம் பருப்பு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கடலை பருப்பு மட்டும் அதிகமா போடுவேன். மத்தெல்லாம் கம்மியா போட்டுப்பேன். தேவையான அரிசி வந்து போட்டுட்டு, விதைய போட்டு மத்தியானம் வந்து ஊற வச்சிருந்தீங்கன்னா, சாயங்காலம் வந்து ஆட்டி நைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லது அடை தோசைலாம். நீங்க எடுத்துக்கோங்க. வாரத்தில ஒரு டைம் ஆவது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, அதாவது இட்லி, தோசை. இட்லி இல்லன்னா தோசை உங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சுட்டு, முருங்கைக்கீரை சாம்பார் மத்தியானத்துக்கு வைக்க போறேன். ஸோ, அதையே வந்து நான் காலைக்கு யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் சாப்பாடு மத்தியானத்துக்கு முருங்கைக்கீரை சாம்பார். முருங்கைக்கீரை கண்டிப்பா வந்து வாரத்துல ஒரு 2 டைமாவது எடுத்துக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நல்லது. அயர்ன் வந்து அதிகமா இருக்கு. என்னோட சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க வந்து எந்த கீரையும், எந்த காய்கறியும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. வெறும் சாப்பாடுல தண்ணி ஊத்தி குடுத்தா கூட சாப்பிட்டு போயிருவாங்க. தவிர இந்த கீரை, காய்கறி வந்து ஆகாது. இப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நிலைமை என்ன பார்த்தா ஹீமோகுளோபின் 4 தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்ப போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பிளட் ஏத்தி, அதுக்கு செலவு பண்ணி, அதுக்கு வந்து ஒரு ஆள் பார்த்து, எப்படி சொல்றது? அது இல்லாம இது செலவு பண்றது, ஒரு ஆள் பார்க்கறதெல்லாம் விஷயம் கிடையாது. எவ்வளோ ஒரு வலி. அதாவது எந்த நரம்புல குத்துனாலும் வந்து அந்த இந்த பாக்கெட்ல இருக்க பிளட் வந்து ஏற மாட்டேங்குதாம். ஸோ வந்து டொனேட் பண்ண பிளட்டுமே இவங்களுக்கு போடணும்னா, அந்த எப்படி சொல்றதுன்னா, அந்த அதாவது நரம்புலாம் ரொம்ப சின்னதா இருக்கனால, ஸோ ஏற மாட்டேங்குதாம். ஸோ ரொம்ப நேரம் ஆகுதாம். அதாவது 1 யூனிட் பிளட் ஏத்துறதுக்கே 6 மணி நேரம் ஆகுதாம். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கஷ்டப்படாம நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம ஃப்யூச்சர்ல வந்து ஹெல்த்தியாவும் இருப்போம். தேவையில்லாம செலவும் வராது. நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்து நீங்க வந்து முருங்கைக்கீரைலாம் கொஞ்சம் சாப்பிடுற மாரி பார்த்துக்கோங்க ரெகுலராவே. அதுக்கப்புறம் வந்து சௌசௌ பொரியல் மத்தியானத்துக்கு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து அதே தோசை அந்த மாரி இட்லி சாப்பிட்டா கொஞ்சம் போர் அடிக்கும்ல. ஸோ அதனால கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் போட்டு ஊத்தாப்பம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு வச்ச சாம்பாரே வந்து இருக்கும். ஸோ நான் எப்பவுமே எப்படி வைப்பேன் சாம்பார்லாம் வச்சேன்னா, கொஞ்சம் அதிகமா வச்சுருவேன். காலைக்கு, மதியானத்துக்கு திருப்பி நைட்டுக்கும் அதே தான் சாம்பார் இருக்கும். அந்த மாரி. ஏன்னா நைட்டுக்கு ஆனா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ நான் இட்லி பொடி அந்த மாரிலாம் ட்ரை பண்ணிப்பேன். இட்லி பொடி வந்து வந்து வீட்லயே நான் அரைச்சுப்பேன். இட்லி பொடி வந்து வீட்லயே அரைச்சுப்பேன். அதாவது இந்த பருப்புலாம் இருக்கும்ல, அதில கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது 1/4 கிலோ வாங்குவேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த பருப்ப போட்டு நான் அரைச்சு வச்சுக்கிட்டேன்னா, என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி பொடிலாம். அது இல்லாம இட்லி பொடியில நெறைய கருவேப்பிலலாம் போட்டு அரைங்க. உண்மையா கருவேப்பில நம்ம பசங்க வந்து எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம அதில போட்டு அரைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பா சாப்பிட்டுப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் காரம் கம்மியா போட்டீங்கன்னா, குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்டுருவாங்க. இந்த மாரிலாம் ட்ரை பண்ணி குடுங்க. அதுக்கப்புறம் வந்து வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை. இதில நீங்க ராகி மாவு வீட்லயே அரைச்சு வச்சிருப்பீங்களா, அத கலந்து கூட சுட்டுக்கலாம். நான் வந்து எப்பவுமே அப்படிதான் பண்ணுவேன். வீட்ல எப்பவும் ராகி மாவு, கோதும மாவு, அரிசி மாவுலாம் எப்பவுமே வச்சிருப்பேன்.
ஸோ வந்து அதை நான் என்ன பண்ணுவேன், காலைல எழுந்தோனே அத கலக்கி வச்சுப்பேன். கலக்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி, தோசை இல்ல எதுலயோ ஒண்ணு நம்ம என்ன மாவு கரைக்கிறோமோ, அதுல சேர்த்து கரைச்சு வச்சுக்கிட்டோம்னா, அத தோசையா ஊத்திக்கலாம். அன்னைக்கு வந்து நான் கருப்பு மூக்கடல காரக்குழம்பு தான் வைக்க போறேன். அந்த காரக்குழம்புக்கு நான் அது வந்து தொட்டு சாப்பிட்டுப்பேன். மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே சாப்பாடு, மூக்கடல காரக்குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல். இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம சாம்பாருக்கு கொஞ்சம் தான் போடுவோம். நெறைய போடவும் முடியாதுல்ல. அதனால நம்ம அதுல எப்படி நான் 2 கட்டு வாங்குவேன். 2 கட்டு ரூ. 50ன்ற மாதிரி நான் 2 கட்டு வாங்குவேன். ஸோ அத வந்து கொஞ்சம் இதுல போட்டு மீதி எல்லாத்தையுமே பொரியல் பண்ணிடுவேன். அந்த காரக்குழம்புக்கும் முருங்கைக்கீரை பொரியல் நல்லாருக்கும். ஸோ வந்து இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நைட்டுக்கு சப்பாத்தி, கேப்சிகம் கிரேவி. கேப்சிகம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அயர்னு, கால்சியம், விட்டமின் பி, விட்டமின் ஏ, விட்டமின் பி6 வந்து நெறைய இருக்கு. இது கண்டிப்பா வந்து ரொம்ப நல்லது. நீங்க வந்து எடுத்துக்கோங்க. கேப்சிகம்லாம் என்ன இருக்கும்னு நெறைய பேர் நினைப்பாங்க. கண்டிப்பா இந்த சத்துக்கள்லாம் இருக்கு. ஸோ நீங்க எடுத்துக்கோங்க. என்னோட வந்து மீல் பிளான்ல எப்பவுமே ஒரு காலைலயே இருக்கட்டும், மதியானம் இருக்கட்டும், நைட் இருக்கட்டும். எந்த வேளையிலுமே ஏதாவது அதுல ஒரு சத்து இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நான் பிளான் பண்ணுவேன். சும்மா வந்து குருட்டாம்போக்குலாம் எடுத்துக்க மாட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்தங்கஞ்சி வாரத்துல 2 நாள் வந்து கருப்பு உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு வந்து சாதம், அரைக்கீரை கடையில. அரைக்கீரை அதாவது ஒரு டைம் முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம். ஸோ 2வது டைம் வந்து அரைக்கீரை. அதுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல். அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரவா தோசை. ரவா தோசை வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அதான் மாவு அரைச்சு வச்சிருப்போம்ல, அதில ரவையும் கொஞ்சம் மைதா இல்லன்னா கோதுமை இத கலந்து சுட்டோம்னா நல்லாயிருக்கும். கார சட்னியோட வச்சு சாப்பிடுங்க. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, அதே எப்படி சாம்பார் வைப்போம்ல, ஸோ அன்னைக்கு இட்லி, தோசை. இட்லி இல்லன்னா உங்களுக்கு தோசை, சாம்பார். அது வந்து வெஜிடபிள் சாம்பார். அது எல்லா காயும் அதான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கி அதெல்லாம் வந்து ரேட் கம்மியா இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு வந்து சாம்பார் வச்சுட்டு, அவரைக்காய் பொரியல் வந்து செஞ்சுக்கலாம். தோசை, அதுக்கு வந்து சாம்பார். காலைல வச்சிருக்கோம்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை. அதாவது சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை. ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு ஆட்டுறோம்னா 2 நாளைக்காவது வந்து வச்சுப்போம்ல. ஸோ அந்த மாவ வந்து திரும்ப இட்லி இல்லன்னா என்ன தோசை மல்லி சட்னி. ஒரே சட்னி வந்து சாப்பிடுறதுக்கு புதினா கொத்தமல்லி சட்னி சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு, அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, வெஜிடபிள் குருமா, முட்டை வேக வச்சு இத வறுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். வெஜிடபிள் குருமால வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி வந்து நம்ம வாங்கி ஊற வச்சு செய்வோம்ல, அந்த மாரி செய்யுங்க. இந்த இன்ஸ்டன்ட்டா காய்கறி கடையில விப்பாங்கல்ல, அந்த மாரி வாங்க. அதில கலர் அதிகமா இருக்கும். ஸோ நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் இதில பச்சை பட்டாணி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ்லாம் போட்டு நல்லா ஹெல்த்தியா வந்து வச்சுட்டு தொட்டுக்க வந்து முட்டை ஃப்ரை அதாவது பாயில் பண்ணி ஃப்ரை மாரி பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே குருமா இருக்கும்ல, அதனால நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இந்த என்னடா கிறுக்கியிருக்காங்கன்னு பார்க்காதீங்க. என் பையனோட வேலை தான் இது. எதையாவது கிறுக்கிட்டே தான் இருப்பான். எத்தன தடவ எழுதுனாலும் கிறுக்குறான். ஸோ வந்து இத மைண்ட் பண்ணிக்காதீங்க. அது நைட்டுக்கு வந்து வெஜிடபிள் குருமா. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, காலைக்கு இட்லி, தோசை என்ன வேணுமோ செஞ்சுட்டு, அதுக்கு நிலக்கடலை சட்னி. நிலக்கடலை தான் வந்து உண்மையாவே ரேட்டு கம்மியா கிடைக்குது. ஸோ வந்து நீங்க நிலக்கடலை வந்து கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு சிக்கன் உங்களுக்கு பிடிச்ச சிக்கன், மட்டன், ஃபிஷ் எது வேணா எடுத்துக்கோங்க. கூட வந்து ஒரு எக் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் ரொம்ப கம்மியா கிடைக்கிற ஒரு புரோட்டீன்னா எக் தான். ஸோ வந்து அந்த மாரி பார்த்துக்கோங்க. வாரத்துல 7 நாளுமே சாப்பிடலாம். சில பேரு வந்து செவ்வாய், வெள்ளி சாப்பிட மாட்டாங்க. நானும் சாப்பிட மாட்டேன். ஸோ அத தவிர்த்து வேணா எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் வந்து வாரத்துல 7 நாளுமே குடுக்குற மாரி பார்த்துக்கோங்க. நம்மளோட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவங்களுக்கு இது பண்ணாதீங்க. ஏன் பார்த்தோன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்க ஹெல்த்தியாவே வளர்த்துடணும். ஏன் அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல அவங்க பெருசா செலவு பண்ற வந்து விஷயம் வராது. ஸோ வந்து நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெஸ்ட்ரிக்ஷன நம்மகிட்ட மட்டும் வச்சுக்கோங்க. குழந்தைகிட்ட திணிக்காதீங்க. அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத வந்து செஞ்சு குடுத்துருங்க. ஹெல்த்தியா ஆனா. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சேமியா. அதுக்கு சேமியாக்கு வந்து வெஜிடபிள் போட்டு அதாவது கேரட் அது என்ன எப்படி சொல்றது? தோசை, இட்லி, ரவா தோசை, அடை அந்த மாரி சாப்பிட்டா, சரி சேமியாவும் சாப்பிடலாம்ல. அதனால ஒரு நாள் சேமியா எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா மத்தியானம் கொஞ்சம் ஃபில்லிங்கா சாப்பிட்டுருக்கனால, நைட் வந்து லைட்டா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. சரி வாங்க வந்து இதுக்கு வந்து எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வந்து செலவாயிருக்குன்றத வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து ரூ. 500 கிட்ட செலவாயிடுச்சு. ஸோ இந்த வாரத்துல நம்ம கம்மி பண்ணணும். அப்பதான் வந்து ஒரு மாசத்துக்குள்ள ரூ. 1200க்குள்ள பட்ஜெட் போட முடியும் காய்கறிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து புதினா. நம்ம புதினா கொத்தமல்லி சாதம் சொன்னேன்ல, அதில புதினா ஒரு ரூ. 10 வாங்குனாலே போதும். கொஞ்சம் நெறைய குடுப்பாங்க. கொத்தமல்லி ரூ. 20 வாங்குனா தான் கொஞ்சம் நெறைய கிடைக்கும். ஸோ இது ரூ. 10 இது ரூ. 20 தேங்காய் ஒரு தேங்காய் ரூ. 35 ரூ. 40 விக்கிறாங்க. நான் ரூ. 35 தேங்காய் அந்த மாரி வாங்கிப்பேன். அப்புறம் முருங்கைக்கீரை 2 கட்டா வாங்குனா ரூ. 50 ஆகும். அப்புறம் சௌசௌ வந்து ரூ. 20 கேரட் ஒரு ரூ. 40 வாங்கிப்பேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் இந்த ஊத்தாப்பம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயும் நான் இது வந்து இந்த தோசைக்கிலாம் எல்லா தோசையும் கலந்து விட்டுருவேன். ஸோ வந்து கேரட் வந்து கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் ஒரு ரூ. 20, அரைக்கீரை ஒரு ரூ. 25, வெண்டைக்காய் ரூ. 20, முள்ளங்கி ரூ. 10, கத்திரிக்காய் ரூ. 10, முருங்கக்காய் ரூ. 10.
அவரைக்காய் ரூ. 20, பீன்ஸ் வந்து ரூ. 20, உருளைக்கிழங்கு ரூ. 10. இந்த மாதிரி நான் வாங்கிப்பேன். மொத்தம் ஒரு ரூ. 320 ஆகும் காய்கறிக்கு. இந்த மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா காய்கறிக்கு ரூ. 500 செலவாச்சு. ஸோ இந்த வாரம் ரூ. 320. அந்த மாதிரி ஒரு வாரம் நான் என்ன பண்ணுவேன், ரூ. 500 இன்னொரு வாட்டி ரூ. 500 ரூ. 300 அந்த மாதிரி மாத்தி மாத்தி செலவு பண்ணுவேன். மொத்தத்துல ஒரு ரூ. 1500 1600 காய்கறி செலவாகும். என்ன நீங்க அதிகமா சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றீங்க. நான் மாசத்துக்கு ரூ. 500 தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எப்படி வந்து அவங்களோட மீல் பிளான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றது, ரசம், தயிர், அதே ஒரே மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அது இல்லாம எப்படி சொல்றது, காய்கறியே வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் ரூ. 500 வந்து ஒரு மாசத்துக்கே பட்ஜெட் போட முடியும். நான் சொல்ற மாதிரி இவ்வளோ வெரைட்டியா மட்டும் கிடையாது. இதுல வந்து ஹெல்த்தியாவும் இருக்கும், வெரைட்டியாவும் இருக்கும், பட்ஜெட்குள்ளேயும் இருக்கும். நம்மளோட ஹெல்த்லயே வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் ஆகாது. நம்ம வந்து வெரைட்டியா சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியும் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்து சரியில்லை அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஆனால் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு நீங்கள் சேவிங் பண்ணுங்கள். ஹெல்த்து இல்லாமல் நீங்கள் சேவிங் பண்ணி அந்த சேவிங் திரும்பவும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் தான் முக்கியம், ஆரோக்கியம் தான் முக்கியம், ஆரோக்கியம் தான் முக்கியம். நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.